பாசமுள்ள மன்னவர்க்கு பஞ்சனைய விரித்தேன் நம்ம பஞ்சனைய விரித்தேன் அவர் பசி எடுக்கும் நேரமெல்லாம் பாலும் பழமும் கொடுத்தேன் அவர் பசி எடுக்கும் நேரமெல்லாம் பாலும் பழமும் கொடுத்தேன் பாசமுள்ள மன்னவர்க்கு பஞ்சனைய அவர் பசி எடுக்கும் நேரமெல்லாம் பாலும் பழமும் கொடுத்தேன் பாசமுள்ள மன்னவர்க்கு பஞ்சனைய விரித்தேன் அவர் பசி எடுக்கும் போது எல்லாம் பால் பழமும் கொடுத்தேன் பசி எடுக்கும் போது எல்லாம் பால் பழமும் கொடுத்தேன் கணவன் சொல்படிக்கு கட்டு கட்டி நடந்தேன் எம்மா கட்டு பட்டு நடந்தேன் தோளில் வைத்து காடு வனம் அலைந்தேன் என் கைப்பிள்ளையை தோளில் வைத்து காடு வனம் அலைந்தேன் கணவன் கைப்பிள்ளையை நான்கு வந்து காடு வளைந்தேன் கைப்பிள்ளையை நான்கு வந்து வானத்தில புத்திருக்கு நட்சத்திரம் தோட்டத்தில பூத்தி இருக்கு கொத்து கொத்தாரும் அது சடையில் நான் வைக்காமலே வாடி வளர்த்தோம் சடையிலே வாடாமலே வாடி வளர்த்தோம் வாங்கம்மா வாங்கம்மா தாதியம்மா வர வேண்டும் வணக்கம் சிறந்தாந்த வணக்கம்மா வணக்கம் தாதி நானும் வந்து வெகு நேரம் ஆகுது அல்லவா ஆமாம்மா இவ்வளவு நேரம் உனக்கு இனி உள்ளார என்னடி ஜோலி வீட்டுல வரும் என்னடி ஜோலி வீட்டுல ஒரு முக்கியமான வேலைம்மா என்ன வேலை ஒன்னையார் அங்க கூப்பிட்டா சிக்கன் பக்கோடா போடணுமா போ அறிஞ்சு மோவு வந்துட்டு போ தாதி சொல்லுமா நானும் வந்து வெகு நேரம் ஆகுது ஆமா உனக்கு உள்ளார அரண்மனையில என்னடி ஜோலி சொல்லடி அம்மா சொல்லடி கண்ணு சொல்லுடி ஒண்ணு கூட ஆம்பளை வரல எல்லாம் ஒரு 29 கேஸ் ஆட்டுறது அம்மா கர்மாந்திரம்லாம் நம்ம ஈஸியா இருக்கு ஏன் உள்ள வீட்டுல ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படி முக்கியமான வேலை உனக்கு என் பிரிச்சம் வைக்கிறது நான் எடுக்கிறது என்ன என்னடி அந்த வேலை அப்படியாப்பட்ட வேலை என்ன வேலை அவர் வைப்பாரு நான் எடுப்பேன் அதுதான் அப்பேற்பட்ட வேலை என்ன வேலை நம்ம இட்லி கடை வச்சிருக்கிறோம்மா எது இட்லி கடை நீங்க என்ன பண்ணுவ எங்க வீட்டுக்காரு இட்லி அந்த இட்லி பானையில இட்லி குயில மாவு ஊத்தி ஊத்தி வைப்பான் வைப்பாரு அவங்க வைப்பாரு வெந்து போச்சுன்னா நான் எடுத்து எடுத்து கொட்டுவேன் நீ எடுத்து எடுத்து கொட்டுற வேலை இந்த வேலையை தான் சொன்னியா சிரிப்போடு சிரிக்காண்டியாமனா குரங்குக்குள்ள போட்டுக்கிட்டேன் தாதியம்மா
புத்தி சலந்தனில் மீனை நம்பி சம்புவே சம்புவே என்ன புத்தி அந்த ஜலத்தண்ணில் மீனை நம்பி அந்த வானத்தில் பாப்பதேனோ வானத்தில் பார்த்தவாளா அம்மா அம்மா அம்புவே மதைகளாய் உன் அரசனை அலைய விட்டு அம்மா இதுக்கு அர்த்தம் என்ன? தாதி சம்புவே என்ன புத்தி சம்புவே என்ன புத்தி சலம் தண்ணில் மீனை நம்பி நீங்க நம்பி பம்புரி வரத்தில் போட்டு நம்புரு வனத்தில் போட்டு அந்த வானத்தை பார்ப்பதேனோ ஏனோ அம்புவே மாதைகளாய் அம்புவை மாதிரி கேளாய் உன் அரசனை அலைய விட்டு அடைய விட்டு இதற்கான அர்த்தத்தை எனக்கு பம்பரை வர சொல்லி வாது போல் திரிகின்றாயே சொல்லுமா இதற்கான அர்த்தம் உன்கிட்ட கேட்டேன். இது ஒரு வினா விடை. சொல்லு ஏண்டி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சா நான் சாதி சம்புவே என்றா ஒரு நரி. ஏண்டி உனக்கு என்ன அர்ப்பணம் என்ன என்னடி அர்ப்பணம்னா கூடாது தள்ளி நில்லு. ஆகவே கூடாது சாதி அந்த நோய் சம்புவே என்றா சம்புவே ஒரு நரி ஒரு நரியாகப்பட்டது கானகத்தில் வேய்ந்து கொண்டு வரும் திருவாயில் அங்கே ஏற்றம் ஆமாமா ஏற்றம் அந்த காலத்துல போட்டிருப்பாங்கல்ல. ஆமா ஏத்தம் ஏத்தத்துல மாட்டு தோலை வடம் போட்டு கட்டி தண்ணி இறைப்பாங்க. ஆமா அந்த நரியாகப்பட்டது அந்த வருகிற வழியில் லேசா பொச பொசன்னு மழை பெய்ந்தது. அந்த மாட்டு தோல் மேல ஆமா அந்த மாட்டின் தோலி மேல் பட்டவுடன் வாசம் மாட்டின் மாமிசமானது வாசம் வந்தது. வாசம் வந்தவுடன் அந்த நரியாகப்பட்டது அந்த மாட்டு தோலை வாயில் கவ்விக்கொண்டு ஒரு ஆத்தங்கரை ஓரமாக நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தது. அதேதான் என்ன அதான் என்ன நடந்து போனது ஆத்தங்கரை ஓரமாக நடந்து போய் கொண்டிருந்தது. அந்த ஆத்தங்கரை என்னடி எனக்கு அப்பக்கப்ப வரும் நொடிப்பு. தாவி ஆத்தங்கரை ஓரமாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்த தருவாயில் அந்த ஆத்தங்கரையில் மச்சம் மச்சம் என்றால் மீன் மீன் மச்சம் துள்ளிக் கொண்டிருந்தது. துள்ளிக் கொண்டிருக்கிற தருவாயில் அந்த நரி நினைத்ததாம் கேவலமற்ற இந்த மாட்டு தோலை உண்பதை விட இந்த மீனை சாப்பிட்டால் நம்ம பசி அடங்கும் அப்படின்னு அப்படி என்று அந்த ஆத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மீன் துள்ளி கரைக்கு வந்துருச்சு. உண்மைதான். அத வாயில வச்சிருந்த தோலை போட்டுட்டு வாயில் வைத்திருந்த தோலை கக்கி விட்டு மச்சத்தை பிடிக்க ஆ என்று வாயை திறந்தது. அப்போது அந்த மச்சமாகப்பட்டது துள்ளி ஆத்திலே குதித்தது. அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு கழுகாகப்பட்டது அந்த என்னடி மடத்தை அந்த மாட்டு தோலை கவி சென்று பறந்து சென்றது. ஆமா அப்போதுதான் அங்கே ஒரு ஆத்தங்கரையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியாகப்பட்டவள் என்னடி என்னடி அதாம்மா என்ன சாதி அங்கே பார்த்து கொண்டிருந்த பறையாகப்பட்டது அந்த மாட்டு தோலை எடுத்து பறந்து சென்றது. பறந்து சென்றவுடன் மச்சமும் தண்ணியில குதிச்சது. மாமிச கொண்டு வந்ததல்ல அதுவும் பறவை எடுத்து சென்றது. பறந்து சென்றது எடுத்து சென்றது. அங்கே ஒரு பெண்மணியாகப்பட்ட அதை பார்த்து கொண்டே இருந்தாள். அதுக்குதான் அந்த பெண் கேட்டாள் சம்புவே என்ன புத்தி சலம் தண்ணில் மீனை நம்பி பம்புரி வடத்தில் போட்டு அந்த வானத்தை பார்ப்பதேனோ. கூட கேண்டி அவங்க 1க்கு 2க்குலாம் போக மாட்டாங்களா?
அவங்க போறோம் அவகிட்ட போனேன்னா ஏன் என்ன பேசுற இன்னைக்கு என்னடி பேசுற நீ விடிச்சு பாரா வெண்ணையே போறியா ஏய் வாடி ஏய் தாதி தாதி வாடி மா ராணி மா தாதி அம்மா பொறுத்தே ஏய் ஏய் தாதி தானே போறா உன் பேட்டி எடுத்து போட்டு அவன் கல்யாணம் பேட்டியா யாருது குழந்தை தாதி அம்மா பள்ளிக்கூட ஆசிரியர் சரி அது இருக்கட்டும் தியாகம் 32 தர்மம் 108 போரை காசி காண்டம் கல்யாண காண்டம் இப்படி சொல்லும்படியான பல விதமான கலைகளை கற்று உணர்ந்திட்ட மகா பெரியவர்கள் அமர்க்கக்கூடிய சபை முன்பு நான் வந்த போது நான் யார் என்னுடைய விளக்கம் உனக்கு தெரியுமாடி அம்மா என்னுடைய விளக்கம் உனக்கு தெரியுமாடி சொல்லுடி சொல்லுமா தாதி கடலூர் மாவட்டம் ஏன் கடலூர்ல தான் மாவட்டம் இந்த ஊர்ல யாரும் ஆட்ட மாட்டாங்களா அதுக்குதான் இப்படி நடக்கிறேன் சொல்லுமா கடலூர் மாவட்டம் கிட்டகுடி வட்டம் மங்களூர் ஒன்றியம் உன் சொந்த ஊர் கழுதூர் உங்க அப்பா நாடக ஆசிரியர் குணசேகர் உங்க தாத்தா கோவிந்த நாடக ஆசிரியர் சரி அவர் மகன் குணசேகர் ஆமா உன் பேரு கோபி என் பேர் கோபி தாதி அம்மா இந்த போலியோட வேடத்தின் பெயர் இரவசியில டோப்பாமுடி எண்ணுத்து தோடு மாட்டுல சத்தி முடிச்சுட்டு கைத்துல கிடக்க சங்கிலி எண்ணுத்து அந்த சாக்கிட்டு அந்த வளையல் தான் ஒண்ணுத்து சாக்கிட்டு அந்த வளையல் தான் எண்ணுத்து சொல்லிவிட்டேன் சொல்லாமா
அழகேசா அம்மா வணக்கம்மா. வாங்க ஐயா வணக்கம். நாடுகள் என்பது 56 தேசம் அல்லவா? 56 தேசம் 56 தேசத்திலே எங்களுடைய நாடு ஆ, எங்களுடைய நாடாகப்பட்டதோ காசிமகாபுரி. சரிதான். காசிமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாராகிய காசி மகாராஜருக்கும் என் தாயாராகிய வேதவள்ளி அம்மையாருக்கும் வேதவள்ளி அம்மாவுக்கும் மாணிக்கவள்ளி அம்மையாருக்கும் அரும மகளாக பிறந்த என் பேரோ அம்பாளிகை. அம்பாளிகை அம்பாளிகை சாதி ஆ, முத்து அம்மா அம்பாளியாக நான் பெண் பிறந்து நாங்க எத்தனை பேர் தெரியுமா? அக்கா தங்கச்சி சொல்லுங்கம்மா. 3 நபர். சரிதான். முதலில் பிறந்தது அம்பாள், அம்பாள். இரண்டாவது அம்பாளிகை, அம்பாளிகை. 3 அம்பிகா. அம்பிகா. அம்பாள், அம்பிகை, அம்பாளிகை சரிதான். என்று சொல்லும்படியான ஆமா. 3 பெண் குழந்தை. ஆஹா. 3 பெண் குழந்தையும் ஆ. நாங்க ஒன்னாவே தான் இருப்போம். ஆஹா. சொல்லுடா கண்ணே. அடாடா, அது பார்க்கும்போதே தெரியுதா? எப்படி வரது ஆம்பளை கூப்பிடணும் அல்லது 9 என்னடா சொல்ற? வாணா வாணா. அடைஞ்சா இருக்கிற முத்து இருந்தாலும் ஆ. ஏதோ காரணம் என்று தெரியல. தெரியவில்லை. எங்க அக்கா அம்பாளிகை வைத்திருக்காங்க. சரிதான்.